Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டி பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். இது என்ன வெஜிடபிள் சாலட் வித் ஸ்கிராம்பிள்ட் எக். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இது கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ், அதாவது பீன்ஸ் எடுத்துக்கலாம், கேரட்டு, ப்ரோக்கோலி, இது கூட மஷ்ரூம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இது கூட சால்ட் அண்ட் பெப்பர் அவ்வளோதான். லைட்டாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து என்னென்னா எக்கு வந்து ஒரு 4 அல்லது 5 எக் எடுத்துக்கலாம். இதை வந்து ஆயில் விட்டுட்டு பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து முட்டை பொரியல்னு சொல்லுவோம், அதான் ஸ்க்ராம்பிள்ட் எக்குன்னு சொல்கிறோம். செஞ்சுட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சாலட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ப்ரோக்கோலி எடுத்துருக்குறோம். இதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வடித்து வச்சுருக்கேன். நம்ம பைனாப்பிள் வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். குடமிளகா 1ல் பாதி இருந்தாலே போதும். பெரிய வெங்காயம் 1ல் பாதி, அதாவது க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ் எடுத்துருக்குறேன். இது கூட முட்டை பொரியல், அதாவது ஸ்க்ராம்பிள்ட் எக்குனா முட்டை பொரியல் 4 எக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் இதெல்லாமே என்னென்னா ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது கேப்சிகம், அதாவது குடமிளகாய், இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர். நம்ம இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், இது கூட பீன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு. நம்ம பீன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லை, 1 நிமிஷம் வரைக்கும், அதாவது தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தனியாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டு, பெப்பர். இது வந்து மஷ்ரூம் மட்டும் என்னென்னா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். கேரட் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ என்னென்னா தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். பெப்பரை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ப்ரோக்கோலி லைட்டாக ஆயில் விட்டுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா க்ரீம் பிடிக்குன்னா க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோக்கோலி நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எக்கு உடைச்சிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட். அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்க்ராம்பிள்ட் எக். அடுத்து பைனாப்பிள், லைட்டாக சால்ட்டு, பெப்பர். இது ஜஸ்ட்டு தவாவில் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. நம்ம எடுத்துடலாம். இப்போ என்னென்னா வெஜிடபிள் சாட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எக்கு போட்டுக்கலாம். இப்போது ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுங்க. இதில் என்னென்னா ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லா சத்துக்களும் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது. இது வந்து ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து விடலாம், லஞ்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம். லஞ்சுக்கு வந்து என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸ்டார்டர் மாதிரி கொடுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணோன்னா, அதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகாது. அதனால் நம்ம தனித்தனியாக நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். வெஜிடபிள் சாட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் சாலட் வித் ஸ்க்ராம்பிள்ட் எக் ரெடி. வெஜிடபிள் சாலட் வித் ஸ்க்ராம்பிள்ட் எக் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லக்கூடிய இடத்தில் சினம் உண்டாகாமல் தடுப்பவனே அதனை அடக்கி ஆள்பவனாவான். செல்லக்கூடாத இடத்தில் அதனை அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால்தான் என்ன?